ஒரு வெள்ளிக்கிழமை முற்பகல் நேரம் மணி 11:30. அந்த தனியார் வங்கியின் கிளை தீப்பிடித்த தினசில் பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்க மேனேஜர் சுந்தரேசன் கண்ணாடி சுவர்களிலான கேபினுக்குள் உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டரில் கவனமாய் இருந்த வினாடிகளில் அவரது செல்போன் சினுங்கியது. டிஸ்பிளே பார்த்தார். எதிர்முனையில் ரீஜனல் மேனேஜர் ஐராவதம். சுந்தரேசன் கம்ப்யூட்டர் திரையை ஃப்ரீ செய்துவிட்டு செல்போனை எடுத்து தன் இடது காதுக்கு பவ்யமாய் ஓற்றினார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுந்தரேசன். இன்னைக்கு நம்ம பிரான்ச்ல கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், வர மண்டே பொங்கல், நடுவுல 2 நாள் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா கேஷ் கவுண்டரை ஓபன் பண்ணியும் கூட்டம் குறையல. ரெமிட்டன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் ஃபைன். நீங்க எப்ப பொங்கலுக்காக ஊருக்கு கிளம்புறீங்க? இன்னைக்கு சாயந்தரம் சார். எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 4:30 மணிக்கு சதாப்தியில டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் சார். பிரான்ச் க்ளோசிங் டைம் 3 மணி. கரெக்டா 3 மணிக்கெல்லாம் பேங்கை விட்டு கிளம்பினாதான் பக்கத்துல இருக்கிற என்னோட ரூமுக்கு போய் பேக் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போய் சேர முடியும். ஐராவதம் குறுக்கிட்டு கேட்டார். அப்படின்னா கஸ்டமர்ஸுக்கான சர்வீஸை எல்லாம் சீக்கிரம் முடிச்சு கேஷ் பேலன்ஸை டேலி பண்ணியாகணுமே. அதெல்லாம் பண்ணிடலாம் சார். நேத்தே பக்காவா பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு எல்லா ஸ்டாஃப்ஸும் சின்சியரா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க லேக் இருக்கோ அதையும் மானிட்டர் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊருக்கு போற ஆர்வம் வேற. சென்சிட்டிவ் ஏரியா கேஷ் மட்டும்தான், அதுவும் ஆன்லைன் டேலி. இப்ப மணி 12 தானே. எல்லாம் க்ளோசிங் டைம்ல வைண்ட் அப் பண்ணிடலாம் சார். இதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணுங்க. பிசினஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுல கோட்டை விட்டுடுங்க. உங்க ஃபெஸ்டிவ் மூடை ஸ்பாயில் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்குன்னு 4 மாசம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண 6 மாசம் டைம் கொடுத்தேன். ஆனா இது வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணல. இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. உங்களால முடியலன்னா நீங்களாகவே ரிசைன் பண்ணிடுங்க. இல்ல டெர்மினேஷன் லெட்டர் தான் வரும். சார், நான் பாக்குற வேலையை ரொம்ப சின்சியரா பண்றேன். இன்னும் 1 மாசத்துல அச்சீவ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு சார். we will do that. இட்ஸ் ஓகே சுந்தரேசன், என்னவோ பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு முக்கியமான கேஷ் ரெமிட்டன்ஸை நீங்க இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுமே. ரெமிட்டன்ஸ் யாரோடது சார்? அது வேற யாரும் இல்ல, நம்ம பேங்கோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ்ல ஒருத்தரான ஜுவல்லரி மார்ட் ஓனர் ரத்ன சபாபதி ஒரு பெரிய தொகையை நம்ம பிரான்ச்ல கட்ட போறார். அந்த தொகையை நெஃப்ட்ல கட்ட முடியாது. காரணம், 2 நாள் நகை வியாபாரத்துல 5 கோடி ரூபாய் அளவுக்கு கேஷ் கலெக்ஷன் ஆயிருக்கு. அவ்வளவு பெரிய தொகையை கடையிலேயோ வீட்டிலேயோ வச்சுக்க அவர் ரொம்பவுமே பயப்படுறார். அவரோட பயம் நியாயமானதுதான் சார். ஆனா அவர் கொஞ்சம் சீக்கிரமா பேங்குக்கு வந்தா பரவாயில்ல. அவருக்கு சிட்டில 3 கடை இருக்கு. எல்லா கடைகளுக்கும் போய் கேஷை கலெக்ட் பண்ணிட்டு வர எப்படியும் மணி 2 ஆயிடும். சார், 2 மணிக்குள்ள கேஷ் பேலன்ஸை டேலி பண்ணணுமே. பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு புறப்பட்டு போற மூட்ல இருக்காங்க. இத பாருங்க சுந்தரேசன், நம்ம பேங்குக்கு ஒரே நாள்ல 5 கோடி ரூபாய் உள்ள வருது. இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அச்சீவ்மெண்ட். யூ மே எஸ்கேப் ஃப்ரம் த டெர்மினேஷன் அண்ட் ஆல்சோ யூ கேன் பி த டாப்பர் இன் திஸ் இயர். பொங்கலுக்கு ஊருக்கு போற சந்தோஷத்தை விட இது உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். புரியுதா? புரியுது சார். நானும் கேஷியர் திலீபனும் ஃப்ரண்ட் டெஸ்க் ஆபீசர் வைஷ்ணவியும் வெயிட் பண்றோம். கேஷ் கட்ட யார் வராங்க? வழக்கமா ரத்ன சபாபதியோட பிஏ நல்ல சிவம் தானே பேங்குக்கு வருவார். ஆமா சார், இன்னைக்கும் அவர் தான் வருவார். உங்க டிசப்பாயின்மெண்ட் எதையும் காமிக்காம பிளசன்ட் சர்வீஸ் கொடுங்க. எஸ் சார் என்று சொல்லி ஒரு அனல் பெருமூச்சை வெளியேற்றி கொண்டே ஒரு கையால் தலையை பிடித்தபடி செல்போனை அணைத்தார் சுந்தரேசன். இன்னைக்கு ஊருக்கு புறப்பட்டு போக முடியாது போல இருக்கே. அவருடைய உள் மனசுக்குள் ஒரு குரல் பலகீனமாய் முனகியது. மதியம் சரியாக மணி 3:10. மேனேஜர் சுந்தரேசன், அசிஸ்டன்ட் மேனேஜர் நசீம், கேஷியர் திலீபன், ஃப்ரண்ட் டெஸ்க் ஆபீசர் வைஷ்ணவி ஆகியோர் காத்திருக்க நல்ல சிவம் 2 சென்ட்ரியோடும் ஒரு பெரிய ரோலர் சூட்கேட்ஸோடும் வங்கிக்குள் நுழைந்தார். நல்ல சிவத்திற்கு 50 வயது இருக்கலாம். முன்புற வழுக்கையில் அரும்பியிருந்த வியர்வை தொழிகளை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டே சுந்தரேசனை ஏறிட்டார். சாரி சார், 3 கடைகளிலிருந்தும் பணத்தை எண்ணி சரிபார்த்து எடுத்து கொண்டு வருவதற்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வழியில டிராபிக் வேற. மொத்தம் 8 சிக்னல். கேஷியர் திலீபன் கேட்டார். எல்லாமே ஹையர் டினாமினேஷன் தானே? ஆமா சார், 3 கோடிக்கு 2000 ரூபாய் நோட்டு, மீதி 2 கோடிக்கு 500 ரூபாய் நோட்டு. ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள கவுண்டிங் மிஷின்ல போட்டு எண்ணிடலாம் சார். சுந்தரேசன் நல்ல சிவத்தை ஏறிட்டபடியே மெல்லிய குரலில் சொன்னார். சார், நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாலும் நீங்க வரீங்கறதுக்காக ஒரு காரணத்துக்காகவே நாங்க 4 பேர் மட்டும் வெயிட் பண்றோம். மற்ற கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. பேங்கை பாத்தீங்களா, வெறிச்சோடி இருக்கு. நல்ல சிவம் அவஸ்தையாய் சிரித்தார். நான் என்ன சார் பண்ணட்டும்?
பொங்கல் பிசினஸ் கடைசி 2 நாள்ல தான் நடக்குது. நீங்க எல்லாரும் பண்டிகைக்கு ஊருக்கு போற அவசரத்துல இருப்பீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த கேஷ் ரெமிட்டன்ஸை பண்ணி கொடுத்துருங்க சார். சுந்தரேசனின் பார்வை கேஷியரிடம் திரும்பியது. திலீபன், நீங்களும் வைஷ்ணவியும் 2 கவுண்டிங் மிஷின்களையும் யூஸ் பண்ணி கேஷை எண்ணி நீட்டா பண்டல் பண்ணிடுங்க. நானும் நசீமும் இன்னைக்கு பேங்க்ல நடந்த டிரான்சாக்சனை எல்லாம் செக் பண்ணி எண்ட் ஆஃப் த டேக்கு தயாராகிறோம். இந்த 2 வேலையும் எப்படியும் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நாம செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடணும். இதோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். எல்லாமே ஹையர் டெனாமினேஷன் தான். ஸோ 1 மணி நேரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். கேஷியர் திலீபனும் வைஷ்ணவியும் பேங்கின் உள்ளே இருந்த கேஷியர் கேபினை நோக்கி போக, நல்ல சிவம் கேஷ் நிரம்பிய ரோலர் சுட்கேஸை தள்ளிக்கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தார். நேரம் மணி 3:30. சுந்தரேசனும் அசிஸ்டன்ட் மேனேஜர் நசீமும் பேங்கின் முன்புறம் இருந்த அந்த ஏசி அறையில் உட்கார்ந்து அன்றைய கணக்குகளை சிஸ்டத்தில் சரிபார்த்துவிட்டு முக்கியமான மின்னஞ்சல்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார்கள். நசீமின் முகத்தில் சந்தோஷம் அலையடித்தது. சார், இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ஒர்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சிஸ்டத்தோட சர்வர் ஸ்பீடும் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. மர்க்கர் பண்ணல. கேஷ் எண்ணி முடிச்சதும் எண்ட் ஆஃப் த டே பண்ணிடலாம். நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணினா ட்ரெயினை பிடிச்சிடலாம். சுந்தரேசன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அரைக்கதவு மெல்லிதாய் தட்டப்பட்டு பேங்க் சென்ட்ரியின் முகம் மட்டும் மெல்ல எட்டி பார்த்தது. சார், என்ன ஐயப்பன், உங்களை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஒருத்தரும் அவர் கூட இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க சார். இருவரின் முகங்களிலும் அதிர்ச்சி பரவியது. சுந்தரேசன் திகைப்போடு ஏறிட்டார். போலீஸா? விஷயம் என்னன்னு கேட்டியா? இல்லைங்க சார், கேட்க பயமா இருந்துச்சு. சரி, அவங்கள உள்ள அனுப்பு. சென்றி ஐயப்பன் தலையசித்து விட்டு நகர்ந்து விட நசீமும் சுந்தரேசனும் குழப்பமான முகங்களோடு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். விஷயம் என்னமா இருக்கும்னு தெரியலையே சார். போன மாசம் நெட் பேங்கிங் மோசடி சம்பந்தமா போலீஸ் கமிஷனர் கிட்ட நாம ஒரு புகார் கொடுத்தோம். அது சம்பந்தமாய் வந்திருக்கலாம். மை குட்னஸ், இன்னைக்கு பேங்கை விட்டு சீக்கிரமாய் வெளியே போக முடியாது போல இருக்கே. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இளவயது இன்ஸ்பெக்டரும் நீல நிற சஃபாரியில் நடுத்தர வயது நபர்கள் இருவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மெலிதாய் புன்னகைத்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சுந்தரேசன் நாட்காலிகளை காட்டினார். ப்ளீஸ் பி சீட்டட். மூவரும் உட்கார்ந்தார்கள். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? நீங்க இந்த பிரான்ச்சுக்கு மேனேஜர். இவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் நசீம் இல்லையா? ஆமா. இப்போ இந்த நிமிஷம் உங்க 2 பேரையும் தவிர வேற யாரெல்லாம் அந்த பேங்க்ல இருக்காங்க? கேஷியர் திலீபன், ஃப்ரண்ட் டெஸ்க் ஆபீசர் வைஷ்ணவி, அப்புறம் ஒரு கஸ்டமர், அவர் பேரு நல்ல சிவம். ஜுவல்லரி மார்ட் ஓனர் ரத்ன சபாபதியோட பிஏ தானே அந்த நல்ல சிவம்? ஆமா. அந்த நல்ல சிவம் இப்போ எதுக்காக இங்க பேங்குக்கு வந்திருக்கார்? கேஷ் ரெமிட்டன்ஸ். தொகை எவ்வளவு? சார் இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். ஒரு கஸ்டமர் பற்றின விஷயங்களை அவரோட அனுமதி இல்லாம நாங்க சொல்லக்கூடாது. நீங்க கேட்க வேண்டிய விஷயங்களை ஃபார்மல் லெட்டர் மூலமா கேளுங்க. ஐ அக்ரி வித் யூ மிஸ்டர் சுந்தரேசன். ஆனா இது ஒரு போலீஸ் என்கொயரி. யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் மை ஆல் கொஸ்டின்ஸ். வி வில் இன்ஷ்யூ லெட்டர் சூன். என்கொயரியா? எதுக்காக? ரத்ன சபாபதியோட ஜுவல்லரி மார்ட்ல சில சட்டவிரோதமான பண பரிமாற்றங்கள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அந்த தகவலின் அடிப்படையில தான் இப்போ இங்கே என்கொயரிக்காக வந்திருக்கோம். பை த பை, என் கூட வந்திருக்கிற இந்த 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவர் வாசுதேவ ராஜா, இவர் பிரதாப் பாண்டே, கவுண்டர்ஃபிட் கரன்சி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ். சுந்தரேசன் அதிர்ந்து போனவராய் அந்த இருவரையும் ஏறிட்டு பார்க்க அவர்களின் உதடுகளில் புன்னகை அரும்பியது. பிரதாப் பாண்டே சொன்னார். மிஸ்டர் சுந்தரேசன், நீங்க இந்த பேங்குக்கு மேனேஜரா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமையே இங்க ஒரு மோசடி வேலை சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. மோசடி வேலையா? சுந்தரேசன் முகம் அதிர்ச்சியில் மிரண்டது. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? மோசடி வேலையா? ஆமாம். தீபாவளி, பொங்கல் மாதிரியான பண்டிகை சமயங்கள்ல ஜுவல்லரி மார்ட் ஓனர் ரத்ன சபாபதி தன்கிட்ட இருக்கிற கள்ள நோட்டுகளை அசல் கரன்சி நோட்டுகளோட கலந்து உங்க பிரான்ச் பேங்க் உள்பட இன்னும் 2-3 பேங்க்ல கட்டுறதாய் எங்களுக்கு தகவல் வந்தது. சுந்தரேசன் அதிர்ச்சியோடு எழுந்து நின்றார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ரத்ன சபாபதி பண்ற இந்த மோசடிக்கு நல்ல சிவமும் உங்க பேங்க் கேஷியர் திலீபனும் இன்னொரு ஆபீசரான வைஷ்ணவியும் உடந்தையா இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்க கரன்சி செஸ்ட் அபிஷியல்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கலாம்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், இதை என்னால நம்ப முடியல. யாரோ உங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்திருக்காங்க. அது சரியான தகவல் தான் உங்களுக்கு நிரூபிக்கிறோம். வாங்க, உள்ள போய் பணத்தை எண்ணிட்டு இருக்கிற அவங்களை பார்க்கலாம். வசுதேவ ராஜாவும் பிரதாப் பாண்டேவும் எழுந்து கொண்டார்கள்.
இருள் மண்டிய முகங்களோடு சுந்தரேசனும் நசீமும் முன்னால் நடந்து போக மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். கவுண்டிங் மிஷின்ஸில் கரன்சிகள் படபடவென்று சத்தத்தோடு எண்ணப்பட்டு கொண்டிருக்க அவற்றை சரிபார்த்து எடுத்து பண்டல்களாக கட்டியபடி ஏதோ பேசியவாறு உட்கார்ந்திருந்த திலீபனும் வைஷ்ணவியும் அறைக்குள் நுழைந்த 5 பேரை பார்த்ததும் குழப்பமான முகங்களோடு நிமிர்ந்தார்கள். சுந்தரேசன் அவர்களை நெருங்கினார். திலீபன், வைஷ்ணவி, உங்க 2 பேரையும் ஒரு தகவல் சம்பந்தமாய் விசாரிக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கவுண்டர்ஃபிட் கரன்சி டிபார்ட்மெண்டை சேர்ந்த 2 ஸ்பெஷலிஸ்டும் வந்திருக்காங்க. இருவரும் மிரண்ட பார்வைகளோடு எழுந்து நின்றார்கள். என்ன விசாரணை சார்? ரத்ன சபாபதியின் ஜுவல்லரி மார்ட்ல இருந்து நல்ல சிவம் கொண்டு வந்த 5 கோடி ரூபாயையும் மெஷின்ல போட்டு கவுண்ட் பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சார். இன்னும் ஒரு 20 லட்சம் ரூபாயை மட்டும் என்ன வேண்டியிருக்கு. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? வசுதேவராஜா 2 அடி முன்னால் வந்தார். பிரச்சனை தான். நல்ல சிவம் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை மெஷின்ல போட்டு கவுண்ட் பண்ணும்போது ஃபேக் நோட்டு, ஐ மீன் கள்ள நோட்டு ஏதாவது இருந்தா? இல்ல சார். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? அப்படி கள்ள நோட்டு இருந்தா கவுண்ட் பண்ணும்போது அது மிஷின்ல இருந்து வெளியே வந்து விழுந்திருக்குமே. அப்படி எதுவும் விழலையா? விழல சார். ஒரு நோட்டு கூட இல்ல சார். சரி, செக் பண்ணி பாத்துடலாமா? என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்னு வந்துட்டா செக் பண்ணி பாத்துறது நல்லது இல்லையா? செக் பண்ணி பாருங்க சார் என்று சொன்ன திலீபன் 2000 நோட்டுக்கட்டுகள் 2 எடுத்து அவரிடம் நீட்ட வாசுதேவராஜா அதை மறுத்து புன்னகையோடு வாங்க மறுத்து நிதானமான குரலில் கேட்டார். மிஸ்டர் திலீபன், முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்களும் வைஷ்ணவியும் சேர்ந்துதானே நல்ல சிவம் கொண்டு வந்த கேஷ் ரெமிட்டன்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா சார். எந்த மிஷின்ல கவுண்ட் பண்றீங்க? இந்த மிஷின் தான் சார். திலீபன் கை காட்டிய மிஷினை பார்த்துவிட்டு இதழோரும் ஒரு சிறிய சிரிப்பை உதிர்த்தார் வாசுதேவராஜா. இது பேசிக் மாடல் மெஷின் ஆச்சே. ஐ மீன் நார்மல் கேஷ் கவுண்டிங் மெஷின். இந்த மிஷின்ல போட்டு கரன்சி நோட்டுகளை எண்ணினா கள்ள நோட்டுகளை கண்டுபிடிக்க முடியாதே. அதோ அந்த மெத்தோடெக்ஸ் ஃபேக் டிடெக்டர் கவுண்டிங் மிஷின்ல நோட்டுகளை போட்டு எண்ணி இருந்தா அது கள்ள நோட்டுகளை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கும். அந்த மிஷினை ஏன் உபயோகப்படுத்தல? திலீபனும் வைஷ்ணவியும் முகம் மாறி போனவர்களாய் நெற்றிகளில் வியர்க்க ஆரம்பித்திருந்தார்கள். அது வந்து சார். சொல்லுங்க. ஊருக்கு புறப்பட்டு போற அவசரத்துல வேலையை பார்த்துட்டு இருந்தோம் சார். அந்த நேரம் பார்த்துதான் கேஷ் ரெமிட்டன்ஸ் பண்றதுக்காக நல்ல சிவம் 5 கோடி ரூபாயை கொண்டு வந்தார். கரன்சியை வேகமா எண்ணி முடிக்கணும்னா பேசிக் மாடல் நார்மல் கவுண்டிங் மிஷின்ல போட்டாதான் வேலை சீக்கிரமா முடிக்க முடியும்னு நினைச்சோம். அது வரைக்கும் எதுவும் பேசாமல் நின்றிருந்த இன்னொரு அதிகாரியான பிரதாப் பாண்டே திலீபனுக்கும் வைஷ்ணவிக்கும் முன்பாக வந்து நின்றார். நீங்க சொல்ற காரணம் ஏத்துக்கும்படியா இல்லையே. ஒரு மளிகை கடையில வேலை செய்யற ஆட்கள் கூட பொறுப்போடும் கவனத்தோடும் நடந்துக்குவாங்க. நீங்க 2 பேரும் வேலை செய்யறது ஒரு பேங்க்ல. கோடிக்கணக்கான பணம் புழக்கத்துல இருக்கிற இடத்துல எவ்வளவு ஜாக்கிரதையோட இருக்கணும். நார்மல் மிஷின்ல போட்டு எண்ணலாமா? சாரி சார், ஏதோ அவசரத்துல பணத்தை சீக்கிரம் வென்றதுக்காக நார்மல் கேஷ் கவுண்டிங் மிஷினை யூஸ் பண்ணிட்டோம். இந்த தப்பை நீங்க தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் பண்ணிருக்கீங்க. தீபாவளி, பொங்கல் மாதிரியான பண்டிகை கால அவசர நாட்கள்ல பேங்கோட கரன்சி சில மணி நேரங்களை பயன்படுத்திக்கிட்டு கள்ள நோட்டுகளை நல்ல நோட்டுகளோட கலந்து அதை உடனடியாய் பண்டல்களாய் கட்டி உங்க பேங்க் கரன்சி செட்ஸ்ல இருக்கிற கூட்டாளிங்க மூலமா ஏதோ ஒரு வழியில ப்ளோயிங் கேஷ் ரெமிட்டன்ஸ் கணக்குல சேர்த்துறது தானே உங்க வேலை. அந்த ஜுவல்லரி மார்ட்காரன் தர சில லட்ச ரூபாய்களுக்காக ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட காரியத்தை பண்றது மோசடியோட உச்சபட்சம். டிட் யூ நோ? சார், அழுகை வெடிக்கும் குரலில் ஏதோ சொல்ல முயன்ற வைஷ்ணவியை பிரதாப் பாண்டே கையமர்த்தி கொண்டே பேச்சை தொடர்ந்தார். மிகவும் நம்பகமான ஒரு இடத்துல இருந்து தகவல் கிடைச்சுதான் உடனடியா இங்க புறப்பட்டு வந்தோம். பேங்க்ல இருக்கிற மேனேஜருக்கே தெரியாமையே கள்ள கரன்சியை நல்ல கரன்சிகளோட மிக்ஸ் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆபாரமான கிரிமினல் மூளை வேணும். இது மாதிரியான கரன்சி மோசடிகளுக்கு எங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சிருக்கிற சீக்ரெட் கோட் நேம் என்ன தெரியுமா? டார்க் ரூம் கிரைம். நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது எங்க போய் முடியுதுன்னு இன்னும் 24 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். பிரதாப் பாண்டே சொல்லி புன்னகைத்த வினாடியில் வாசுதேவராஜா இடைமறித்தார். இப்ப இந்த நல்ல சிவம் கொண்டு வந்திருக்கிற 5 கோடி ரூபாயில எவ்வளவு கள்ள நோட்டு இருக்குன்னு பாத்திரலாமா? சொன்னவர் ஃபேக் கரன்சியை கண்டுபிடிக்கிற டிடெக்டர் பொருத்தப்பட்ட மெத்தோடெக்ஸ் கவுண்டிங் மிஷினை நோக்கி போனார். திலீபனும் வைஷ்ணவியும் இருண்டு போன முகங்களோடு தலை குனிந்தபடி நிற்க வாசுதேவராஜா ரூபாய் நோட்டுகளை எடுத்து கட்டுகளை எடுத்து பிரித்து மெஷினின் வாயிலில் வைக்க அது ஒரு பறவையை போல் சிறகர்த்திப்படி நல்ல நோட்டுகளை தன்னிடம் வைத்து கொண்டு கள்ள நோட்டுகளை வெளியே உமிழ ஆரம்பித்தது. சற்று தள்ளி நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் தன் அருகே இருந்த திலீபனையும் வைஷ்ணவியும் ஏறிட்டபடி கேட்டார். என்ன கள்ள நோட்டு வாசனை வருதா?
அடுத்த 1 மணி நேரத்தில் போலீஸ் ஜீப் திலீபனையும் வைஷ்ணவியையும் நல்ல சிவத்தையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரேசனின் அறைக்கு வந்தார். சார், நீங்க ரகசியமா கொடுத்த சரியான தகவலால் இன்னைக்கு ஒரு அதிமுக்கியமான மோசடியை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் அ லாட். நீங்க ஒரு விசில் ப்ளோயரா இருந்து மிகப்பெரிய பண மோசடியை ஆரம்ப புள்ளியை எங்களுக்கு காட்டிட்டீங்க. இதுல மாற்ற முதலைங்கள் உங்க பேங்க்ல இருக்கிற பெரிய அதிகாரிகளாகவும் இருக்கலாம். ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிற உங்களுக்கு இதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம யூ ஹாவ் டன் அ ஹெர்குலியன்ஸ் டாஸ்க். தேங்க்ஸ் அ லாட். சுந்தரேசன் ஒரு கசந்த புன்னகையோடு ஊருக்கு புறப்படும் எண்ணத்தை துடைத்தெறிந்துவிட்டு அந்த நிமிஷமே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற சந்தோஷத்தோடு 3 பேரின் கைகளையும் மாறி மாறி பற்றி குலுக்க ஆரம்பித்தார்.